பிலீவர்ஸ் இந்த உலகத்துல வருடத்துக்கு 10 லட்சம் பேர் தற்கொலையால மட்டுமே இறக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே மன உளைச்சல். இந்த மன உளைச்சல், இந்த ஸ்ட்ரெஸ், அதுல போய் முழுகுறவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தற்கொலையில போய் விழுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அதுக்கடுத்து ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு. நாம அங்க வரலாறு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அதை தாண்டி போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில மாபெரும் சாதனையாளராக கூட மாறலாங்க. இன்னைக்கு அதுவும் ஒரு சாதனையாளரோட வரலாறு தாங்க பார்க்க போறீங்க. அவர் யாருன்னு இந்த வீடியோக்குள்ள உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம். அவரோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபுட்பால் கேரியர்னு சொல்லிட்டு அவர் லைஃப் கொண்டு போறாரு. ஆனா தன்னோட 23 வயசு வரைக்குமே அந்த ஃபுட்பால் லீக்ல சின்ன சின்ன விஷயங்களை அவர் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டு வந்தாலும் கனடியன் ஃபுட்பால் லீக்ல அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெரிய விஷயமா தோணும். ஏன்னா இது மூலமா தான் நேஷனல் ஃபுட்பால் லீக்ல சேர்ந்து பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கனடியன் ஃபுட்பால் லீக்ல சேர்ந்து அவருக்கு 2 மாசத்துல அவர் அதுல இருந்து நீக்கப்படுறாரு. இது அவர் மன உளைச்சலோட எல்லைக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. காரணம் என்னன்னா அவருக்கு வெறும் $7 தான் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுவார்? அது மட்டும் இல்ல, இவரு இது வரைக்குமே அவரை நேசித்து இருந்த அவரோட காதலி அவரை விட்டு போயிடுறாரு. ஏன்னா இதுக்கு மேல இவர் கூட இருந்தா நமக்கு எதுவுமே பயன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, விலகி போறாங்க. பட் இந்த விஷயம் அவரோட டிப்ரெஷன் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அந்த சூழ்நிலை அவர் எடுக்கிற முடியும். முட்டாள்கள் எடுக்கிற ஒரு முடிவுன்னு சொல்றாங்க தற்கொலை. முட்டாளா இருக்க போறீங்களா, அறிவாளியா இருக்க போற கொஸ்டின் அவர் மைண்ட்ல கேட்கும். ஏன்னா தற்கொலைக்கு போற அந்த முடிவு எடுக்கும் போது அவருக்கு தோணுது, ஏன் வாழ்க்கையில் இன்னொரு சான்ஸ் இருக்க கூடாது? இந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு செட் ஆகல, வேற எந்த ஸ்போர்ட்ஸ்ல போனோம்னு பார்ப்போம். அவங்க அப்பாவோட ஸ்போர்ட்ஸ், அதுல நம்மளோட வாழ்க்கைய கொஞ்சம் நகர்த்தி பார்ப்போம். வாழ்க்கை இதோட முடியக்கூடாது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேற எதுல தான் நம்மளுக்கு வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போனோம். ஒரே ஒரு உந்துதல், ஒரு பாசிட்டிவ் தாட் அவருக்குள்ள வரும். அதை வச்சு அந்த ஸ்போர்ட்ஸ்ல போய் போறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல இவர் அவ்வளவு சீக்கிரம் அங்க இருந்த மக்கள் அவர் ஏத்துக்கவே இல்லைங்க. அவர் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப ரொம்ப அவர் ஒதுக்குறாங்களே சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே இவர் அதோட ஸ்டைல் சேஞ்ச் பண்றாங்க. அதுல என்ன வித்தியாசமா இன்னோவேட்டிவா செய்ய முடியும்? ஸ்டைல், பேட்டர்ன் எல்லாத்தையும் மாத்துறாரு. ஒரு பீரியட்ல இவரை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே உருவாருங்க. ஒரு ரேசிங் ஸ்டாராவே மாறுறாருன்னு சொல்லலாம். அந்த ஸ்போர்ட்ஸ்லயே பெஸ்ட் மாறி வளவள ஃபேமஸ் ஆகி ஹாலிவுட்ல இருந்து இவருக்கு பட வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குதுன்னா பாருங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இந்த ஸ்போர்ட்ஸ் பிசினஸே விட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே போயிடுறாருன்னா பாத்துங்க. அவ்வளவான டிமாண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு கலக்கலக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸ்ல லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இவரோட பேர் கண்டிப்பா இருக்கும். யாரை பத்தி இது வரைக்கும் சொன்னு தெரியுதாங்க? வேற யாரும் எல்லாருக்குமே தெரியும். டுவைன் ஜான்சன் சொல்லப்பட்ட த ராக், WWE ராக் தாங்க சொல்றேன். ஆமாங்க, அவரோட வாழ்க்கையும் எங்கேயும் முடிஞ்சிருக்கும். அங்க இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினா பாருங்க, வாழ்க்கை ஜெயிச்சாரு. அதுவும் இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கு. அதை மறந்துட்டு தற்கொலைன்னு சொல்ற முடிவுக்குள்ள போகாதீங்க. உங்க வாழ்க்கை எப்படி போகும் யாருக்குமே தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை அறிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்துவிடும். கண்ணதாசன் வரிகளை மனசில் வச்சுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லி எல்லாருமே கான்பிடன்டோட வாழ்க்கையை முன்னேறி பல சாதனைகளை மாறணும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ். தேங்க்யூ.